அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீவர்ஸ் நான் இன்றைக்கி ஒரு புதிய அப்டேட்டில் வந்திருக்கிறேன். அதாவது சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் எல்லா எல்லா நோக்கங்களும் நல்ல நோக்கங்கள் தான். அதில் நேற்றைய தினம் வந்து கொழும்பை சேர்ந்த ரிஸ்னின்னு சொல்லக்கூடிய வாலிபர் 31 நாளில் 1500 கிலோமீட்டர்ஸை நடந்து சாதனையை செஞ்சிருக்கிறாரு. அதில் ஹைர் அல்ஹம்துலில்லா. ஏண்டா இதில் வந்து ஆரம்பித்து வச்சே வந்து ஷோமி தவி சஹ்மி அவருக்கும் பல நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அவர் வந்து அவருடைய நோக்கம் வேற, இவருடைய நோக்கம் வேற. அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு மாணவன் அவருடைய வாப்பாவோட அவருடைய தந்தையோட சேர்ந்து நடக்கக்கூடிய வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய நோக்கம் கூட என்னன்னு சொன்னா ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஸ்ரீலங்கன்ற நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்ன்ற நோக்கத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர்ஸ். இன்ஷா அல்லா அவர் வந்து குறுகிய காலத்தில் இதை முடிக்கணும், அதாவது ஒரு மாதத்துக்கு முந்தையே இதை முடிச்சு கொள்ளணும்ன்ற நோக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறாரு. அதே போல் இந்த வீடியோ வந்து புதிய அப்டேட்னு சொன்ன, அதாவது எல்லாத்துக்கும் மாற்றமான முறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஆண்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து புதுசு, அது எல்லாத்துக்கும் மாற்றமான முறையில் ஒரு பெண்மணி, அதாவது மாணவன் அல்ல மாணவி, காத்தாங்குடியை சேர்ந்த ஃபாத்திமா நதான்னு சொல்லக்கூடிய மாணவி. இந்த காணொலியை நீங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா நதா. நான் காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு வரை துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்ய உள்ளேன். என் நோக்கம் என்னன்னு சொன்னால், சமகாலத்தை எடுத்தம் என்றால் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத ஒரு நோக்கத்தோட தான் நான் காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு வரையான பயணத்தை ஆரம்பித்தேன். நீங்க எங்க படிக்கிறீங்க? பதிலியா வித்யாலயம். இன்னைக்கு ஆரம்பித்து எத்தனை நாளில் நீங்க போய் கொழும்பு வச்சு பிளான் பண்ணீங்க? உங்களோட கொழும்புல போய் யாரை சந்திச்சு உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க? இந்த பயணத்தில் யார் யார் பயணிக்கிறீங்க? நான் துவிச்சக்கர வண்டியில் போவேன். ஓகே, நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன், அதாவது அதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸை வந்து துவிச்சக்கர வண்டியில் அவங்க இன்றைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிச்சு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா அந்த பிரயாணம் என்னத்துக்காக வேண்டின்னு சொன்னால், போதை அற்ற நாடாக இந்த ஸ்ரீலங்காவை மாற்றணும், போதையை ஃபுல்லாக ஒழிக்கணும். இதுக்கு நிறைய பேர் எல்லாரும் பொதுவாக ஹெல்ப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற எனக்கு அப்படி ஐடியா ஒன்று இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க என்று. ஏண்டா இது ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறா. இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்ரீலங்காவில் முதல் தடவையாக இந்த ஒரு மாணவி 14 வயசு சேர்ந்த இந்த கிரேட் 9 படிக்கக்கூடிய இந்த மாணவி ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லா இவங்களுடைய முயற்சிக்கு வந்து எல்லாரும் உறுதுணையாக, அதாவது சப்போர்ட் பண்ணி கொண்டிருங்க. அதோட அவங்களுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு எல்லாருமே துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஏண்டா எல்லாருக்குமே இதுல வந்து பிரதிபலன், அதாவது நன்மை இருக்குது. இப்ப நிறைய பேர் ஆண்கள்லையும் கூட செஞ்சது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். எல்லாத்துலயுமே எல்லாருக்குமே நன்மை இருக்குது. அதனால இந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு முடியுமான விதத்துல சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லா அவங்களுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு பிரார்த்தனையில சேர்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.